ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே பிளாக் போர்ட் ஒயிட் போர்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு மெத்தட்ல செஞ்சிருக்கேங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் வீட்லயே இதை செய்யுங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்ச பழைய போர்டு. இது ஹோம்மேட் சாக்பீஸ் செய்யும்போது கூட இந்த போர்டில் தான் நான் எழுதி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்டே நான் ரெடி பண்ண இந்த மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ண போறேன் இன்னைக்கு போர்ட் செய்யறதுக்காக. இது வந்து ஒரு வுட்டன் போர்டு. இது இந்த மாதிரி உடன் போர்டு இருந்தது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து காய்கறி எல்லாம் கட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, அந்த போர்டு தான் இது. ரொம்ப பழசாயிருச்சு. டெரகோட்டா ஜுவல்லரி செய்யறதுக்காக இந்த போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப பழசாயிருச்சு. பெயிண்ட் அது இதுன்னு பட்டிருக்கிறதுனால இதையுமே நான் வந்து இன்னைக்கு இந்த ஹோம்மேட் போர்டு பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி வுட்ல ஏதாவது மரப்பலகை இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்க போர்டு செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக உங்க வீட்டில் இருந்த போர்டு வந்து பழசாயிருச்சுன்னா அதை வந்து நீங்க தூக்கி போடாம போர்டு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா கேலண்டர், பழைய கேலண்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேலண்டர் எடுத்துக்கோங்க. அந்த கேலண்டர்ல இந்த பின்பக்கம் இருக்கிற பேப்பரை வந்து கிழிச்சுங்க. ஏன்னா நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ண போறோம். பெயிண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை கிழிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சொரசொரப்பா இருக்கிறதுல தான் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா எழுதுறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் பெயிண்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் பேப்பரை கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு போர்டுமே பழசாயிட்டதுனால இதை நான் தூக்கி போடாம நான் வந்து இந்த போர்டு செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்டு வந்து நான் பெயிண்ட் பண்ண போறேன். அதுக்காக வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்திருக்கேன். பிளாக் கலர்ல ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமா பாட்டில அல்லது டப்பால டின்ல இருக்கிற பெயிண்ட் வாங்கிட்டு அதை வந்து பிரஷ்ல எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த போர்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்பப்போ வந்து ஒரு வருஷமோ அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பெயிண்ட் பண்ணா போதும். மற்றபடி இது எதுவுமே ஆகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்டானது. உங்களுக்கு எவ்வளவு நாள்னாலும் நீங்க வச்சிருந்து யூஸ் பண்றதுக்கு இந்த போர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து ஓரங்கள்லையுமே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ல பிளாக் போர்ட் ஒயிட் போர்ட் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனா மட்டும்தான் இதோட பின்பக்கத்தை திருப்பிட்டு நம்ம வந்துட்டு ஒயிட் போர்ட் பண்ண முடியும். ஸோ இது ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த போர்டில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் பிளாக் கலர்ல. இந்த சார்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டை விட ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் எதுக்காக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு மட்டும் உள்பக்கமாக மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை ஒட்ட போறேங்க. உங்ககிட்ட வந்து ஒயிட் க்ளூ அல்லது ஃபெவிக்ளூ அல்லது ஃபெவிபாண்ட் இப்படி எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. சார்ட் பேப்பர்ங்கிறதுனால கொஞ்ச நாள்லயே இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாம ஆகும். அதனால நீங்க ஓரத்துல மட்டும் க்ளூ போட்டுட்டு இதை ஒட்டினீங்க அப்படின்னா திருப்பி பிரிச்சுட்டு வேற ஒரு சார்ட் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நடுவுல அப்புறம் வந்து இந்த போர்டு முழுக்க வந்து நீங்க க்ளூ போட்டிருந்தீங்க அப்படின்னா பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த ஓரங்கள்லையும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீட்டா ஒட்டிட போறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்கா இது வேலை முடிஞ்சிரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அநேகமா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்ல இதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வுடன் போர்டு தான் இதுக்கு எடுக்கணும்னு இல்லை. கார்ட்போர்ட், சாதாரண கார்ட்போர்டு இருந்தா கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் சார்ட் எடுத்திருக்கேங்க. இந்த ஒயிட் சார்ட் பேப்பரை வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்படி பிளாக் கலர் சார்ட் பேப்பரை இந்த போர்டில் ஒட்டினோ அதே மாதிரி ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த ஓரங்களில் ஃபுல்லாகவே க்ளூ போட்டுட்டு இதில் வந்து அந்த ஒயிட் கலர் சார்ட் பேப்பரை நீட்டாக மடிச்சுட்டு ஒட்டிக்க போகிறேன். இது ஒட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் செய்யறதுக்காக ஒயிட் போர்டுக்காக செல்லோ டேப் எடுக்க போறேங்க. செல்லோ டேப் வந்து பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய செல்லோ டேப் நான் இதுல யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய பேப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய சைஸ்ல இருக்கிற செல்லோ டேப் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கிற செல்லோ டேப் எடுத்துட்டு எந்த இடத்துலயும் கேப் இல்லாம நீட்டா ஒட்டணும்.
அதே மாதிரி சுருக்கங்களும் இருக்கக்கூடாது. சுருக்கங்கள் இருந்ததுன்னா போர்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ சுருக்கங்களே இல்லாமல் அழகாக நீட்டாக இதை நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த ஒயிட் போர்ட் கடையில் வாங்குற ஒயிட் போர்ட் மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. பிளாக் போர்ட் ஒயிட் போர்ட் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. இந்த மெத்தட் பிடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சோலே அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருச்சு. கையில் நான் தொட்டு பார்க்குறேன், சுத்தமாகவே ஒட்டலை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிளாக் போர்டுக்கு இந்த மெத்தட். இதை திருப்பி வச்சிடுறேன். இதில் வந்து இந்த பக்கம் ஒயிட் போர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு திக்கான பாலிதீன் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா திக்காக இருந்த கவர், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளைனான ஒயிட் கவர் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கவரில் வந்து ஆட் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஆடை வந்து ஏற்கனவே நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி அழிச்சு பார்த்தேங்க. இது இந்த பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுது. ஸோ நான் மறுபடியும் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த ஆட் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதை நீட்டாக கட் பண்ணி எந்த சைஸுக்கு எனக்கு ஒயிட் போர்ட் தேவையோ அந்த சைஸுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பிளைனான ஒயிட் கவர் இருந்ததுன்னா அந்த கவரை வந்து நீங்கள் இந்த ஒயிட் போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆடை ரிமூவ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சேனலில் இருக்கிற குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிடலாம். ஹலோ குட்டீஸ், ரித்திகா, பி மகாலட்சுமி, சைந்தவி, பி பகவதி ராஜா, குமார் பொன்னு ரமேஷ், ஹர்ஷிகா 8th ஸ்டாண்டர்ட், ஜி பத்மலோஷனி, தன்யஸ்ரீ, ஷெரீன், பூஜா, கே கோபிகா 9th ஸ்டாண்டர்ட், அர்ஜுன் 10th ஸ்டாண்டர்ட், மிதுனா மஞ்சரி, ஒய் ஸ்ரீஷா, ஜெனிஃபர் 7th ஸ்டாண்டர்ட், ராம்கி, எஸ்கே சாய் வைஷ்ணவி, பிந்து, சௌபர்ணிகா, சுமிதா, பத்மபிரியா, எஸ் பிரியா 8th ஸ்டாண்டர்ட், த்ரித்யா, பி அக்ஷயா 6th ஸ்டாண்டர்ட், அஃப்ரா, தர்ணிகா ஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட், ஸ்ரீ அஸ்வத், அஜய், ஏஎம் யாஷிகா 7th ஸ்டாண்டர்ட், பவதாரணி 6th ஸ்டாண்டர்ட், ஞான சஞ்சவி 7th ஸ்டாண்டர்ட், வி தீபலக்ஷ்மி 7th பி, வி ராகவி 5th பி, தாரிகா விஎஸ், எஸ் ரக்ஷனா, பிரீத்திகா 6th ஸ்டாண்டர்ட், வி காருண்யா 6th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், சஞ்சவி. குட்டீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். ரியாஸ் முகமது, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வாங்க குட்டீஸ், தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். தேவையான அளவுக்கு பாலிதீன் கவரை நம்ம வந்து நீட்டா மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த போர்டில் ஃபர்ஸ்ட் ஹார்ட் க்ளூ கன் போட்டுட்டு இந்த போர்டுக்கு மேலே ஒயிட் கலர்ல சார்ட் பேப்பரை மெஷர் பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். நீட்டா மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த ஒயிட் கலர்ல நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பாலிதீன் கவர், இதையுமே நீட்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் க்ளூ கன் போட்டுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இதை வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டு ஒட்டினாலும் சரி, இல்ல கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிட்டு ஒட்டினாலும் சரி, நீட்டா ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து மேல் பக்கத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூ கன் போட்டுட்டு நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செலோ டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஃபெவிபாண்ட் இருந்ததுன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்க இதை நல்லா ஒட்டிருங்க. இதை ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் போர்ட் ரெடியா இருக்கும். இதுல வந்து நீங்க ஒயிட் போர்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிட்டு அதை அழிக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, பாலிதீன் கவர் உங்ககிட்ட திக்கான ஷீட் இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, செல்லோ டேப் போட்டு நம்ம ரெடி பண்ண ஒயிட் போர்டு இது. அதுல வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து டஸ்டர் இல்லைங்க, டஸ்டருக்கு பதிலாக நான் வந்து ஸ்பாஞ்ச் பிரஷ் தான் இது. இது நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து அழிச்சு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம இப்போ ரெண்டாவதா ரெடி பண்ண ஒயிட் கலர்ல திக்கான பாலிதீன் கவர் யூஸ் பண்ணி ரெடி பண்ண போர்டு. இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து போர்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிட்டு அழிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மெத்தட் மட்டும்தான் இல்லைங்க, இதை வந்து கடையில் வாங்கின மாதிரியே நீங்கள் வந்து ஒயிட் போர்ட் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான கண்ணாடி, அதாவது நம்ம கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கண்ணாடி ஷீட் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து கிளாஸ் தான். இதை வந்து எடுத்துட்டு சார்ட் பேப்பரை ரெடி பண்ணி ஒரு போர்டில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கண்ணாடியையும் நீங்கள் ஒட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்குற ஒரிஜினல் ஒயிட் போர்ட் மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் தேவைப்பட்டதுனால இன்னைக்கு நான் அந்த மெத்தட் செஞ்சு காமிக்கல. ஒருவேளை உங்களுக்கு வந்து
ப்ரொஃபஷனலாக நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த போர்ட் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அழிச்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல மெத்தட் இது. இதில் நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பிளாக் கலர் நம்ம போர்டு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து திருப்பி வைக்கிறேன். திருப்பி வச்சுட்டு இதையுமே நம்ம எழுதி பார்த்துடலாம். இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது நான் ஏற்கனவே ரெடி பண்ணதுனால நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் சாக் பீஸ் வச்சு எழுதிட்டு ஈர துணி வச்சுட்டு நீங்கள் அழிச்சா கூட எதுவுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எழுதிட்டேன். இதை வந்து நான் அழிச்சும் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு கிளாத் தான் எடுத்திருக்கேங்க. ஒரு வெட் கிளாத் எடுத்துட்டு நான் வந்து அழிச்சுக்கிறேன். இது எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து சார்ட் பேப்பரில் நம்ம ரெடி பண்ண பிளாக் போர்டு. இதுலையுமே நம்ம எழுதி பார்த்துடலாம். எழுதுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அழிச்சோம் அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் எழுதியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு அழிச்சு காமிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் அழிச்சுக்கிறேன். ஏன்னா ஈர துணி வந்து நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படி வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய எழுத்துக்கள் அப்படியே தெரியறதுனால கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு, அந்த தண்ணி வந்து இதில் இந்த துணியில் வந்து இருக்கவே கூடாது. லைட்டாக மட்டும் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து அழிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இது போயிடும். அதிகமாக தண்ணி எடுத்து நீங்கள் வந்து இந்த போர்டில் அழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து மொத்தமாகவே வேஸ்ட் ஆயிருங்க. அதனால கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் வந்து இதை அழிச்சுக்கோங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.